எனக்கு வந்து கஷ்டமா இருக்கதா இருக்கும். நான் கேட்பேன், இல்ல மாஸ்டர் அதெல்லாம் இல்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, கால்ல இந்த இடத்துல பிஞ்சிடும் ஓகே. இவ்வளவு. அப்போ வந்து துரு இன்னைக்கு ரெஸ்ட் போட்டுக்கலாம், இல்ல மாஸ்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உடனே துணியை கட்டிட்டு உடனே ப்ராக்டிஸ் பண்ண வந்துருவார். வெறும் காலோட தான் கபடி இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஷூல தான் பண்ண ஆரம்பிச்சோம். ஆ. டேரக்டர் என்ன சொல்லிட்டாருனாக்கி, ரியாலிட்டியாவே ரியாலிட்டியா நம்ம போகட்டும். போகணும்னு, அப்படின்னா தானே நம்ம என்னோட இதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. இல்லைனாக்கி அதுல எந்த ஒரு ஒரு சின்ன கேப் கூட ஒரு டூப் போட்டே செய்ய முடியல. எந்த ஒரு பிளேயருமே பண்ணல, எல்லாமே துருவ பண்ண வச்சிட்டாங்க. ஓகே. அந்த அளவுக்கு துருவ வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஓகே. அதே மாதிரி டேரக்டர் ரொம்ப அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டாரு. இன்னைக்கு ப்ராக்டிஸில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ஸ்கில் கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, துருவுக்கு தான் உடனே துருவுக்கு தான் அடிபடலாம் இப்படி தான் கேட்பாரு எடுத்த ஓகே, உடனே. ஓகே. எதுக்குன்னா அது வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆச்சு கையில், காலில் ஒரு தடவை அடிபட்டது, இப்படி ஒன்று அடிபடச்சில் ஏன்னா ரொம்ப கேப் ஆயிருதுல, 2 months வந்து அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா அப்படி. அப்புறம் பாடி வெயிட்டும் கூடிடும், திரும்ப பாடி வெயிட்டை குறைக்கணும், திரும்ப ஒர்க் அவுட் கொடுக்கணும். அதனால டேரக்டர் வந்து இன்னைக்கு மேட்ச் என்ன நடந்தாங்க, என்ன செஞ்சீங்க, ஒன்று அப்டேட் இருக்கும் டெய்லி. அதனால துருவுக்கு வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா டேரக்டரும் அதை அவரை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் என் மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் கூட அதிகமாக வந்திருக்க மாட்டார். வெயிலில் 12 மணி வெயிலில் நான் ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். ஏன்னா அவர் கருத்து இருக்கணும், எங்களை மாதிரி வரணுங்கிறதுக்காக எங்கள் கிராமத்தில் உள்ள பசங்கள்லாம் வச்சு 12 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பொட்டல் வயலில்.